சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம முத்து இருந்துட்டு முருகனை ரொம்பவே அழகாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. செல்வம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. டேய் முத்து, இங்கே கொஞ்சம் பாருடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய், இதெல்லாம் கூடவா வீடியோ எடுக்குவாங்க? சாரிடா, உனக்கு தான் வீடியோ எடுத்தால் பிடிக்கவே பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மீனா இருந்துட்டு வித்யா கிட்ட போகிறாங்க. வித்யா ரொம்பவே அழகாக ரெடியாக இருக்காங்க. இந்தாங்க இந்த ஜூஸை குடிங்க வித்யா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் மீனா. எதுக்கு வேண்டான்னு சொல்கிறீங்க? மணமேடைக்கு போனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. அதனால் அவ்வளோ நேரமும் நீங்கள் சாப்பிடாம இருக்க போகிறீங்களா? முதல்ல இந்த ஜூஸை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் மணமேடையில் ஐயர் என்னென்ன வேலை சொல்கிறாரோ அது எல்லாத்தையும் மீனா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது அது எல்லாத்தையும் ரோகிணியும் அவங்க ஃப்ரெண்டும் இருந்துட்டு என்ன வித்யா மீனா கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. ஏதோ வித்யாவோட லவ்வுக்காக மீனாவும் அந்த முத்துவும் ஹெல்ப் பண்ணாங்களாம். அதுக்காக தான் அவள் இவ்வளோத்தையும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அவ்வளோ நம்பிட்டு இருக்கா. நம்ம எல்லாரையும் அவள் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் அந்த கல்யாணத்துக்கு நிறைய பேர் வராங்க. நம்ம முருகன் இருந்துட்டு அவங்க ஆஃபீஸில் தெரிஞ்ச மேனேஜரு எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காரு. முத்துக்கிட்ட இவர் தான் என் கல்யாணத்துக்காக இவ்வளோத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பற்றி ரொம்பவே பெருமையாக எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு இவன் எதுக்காக தான் எல்லார்கிட்டையும் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கானோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா ரோகிணியோட எக்ஸ் ஹஸ்பண்டோட சொந்த தங்கச்சி வந்திருக்காங்க. அந்த கல்யாணத்தில் இந்த பொண்ணு பேர் கல்யாணி. இவ சேகர் இருக்காருல்ல, அவங்களுடைய ஒய்ஃப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரோகிணி கிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பக்கத்தில் மனோஜ் இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. திருப்பியும் மீனா கிட்ட போகிறாங்க. மீனாவை இடிக்க போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே மீனா இருந்துட்டு சாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கல்யாணியா பாத்தியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன கல்யாணியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஷாக் ஆகுறாங்க. முத்து இருந்துட்டு மணமேடல ஐயர் கூப்பிட்றாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. மீனாவையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரோகிணி இருந்துட்டு மகேஷ் கிட்ட அங்கே ஒரு லேடி இருக்காங்கள, அவங்க என் எக்ஸ் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ரிலேட்டிவ். அவங்க என்னை பார்த்துட்டாங்க. அவங்க என்னை பற்றி இங்கே யார்கிட்டையாவது பெரிய பிரச்சனையாக ஆகிடும். அதனால் நீ கொஞ்சம் என்கிட்ட அவங்க ஏதாவது பேச வந்தாக்கோ நீ என்னை வேலை இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி மகேஷ் கிட்டே சொல்லிடுறாங்க. அதே மாதிரி உன் பேர் கல்யாணி தானே, இங்கே என்னம்மா பண்ணிகிட்ருக்க, நீ எப்படி இருக்க, உன் குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் மனோஜ் வர்றதுனால ரோகிணி இருந்துட்டு இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மகேஷ் ரோகிணியை கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தாலி கட்ட சொல்கிறாங்க. அப்போ முத்துவை தான் நம்ம முருகன் தாலி எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. அண்ணன் இருக்காருல்ல, அவரை எடுத்து கொடுக்க சொல்லு. அவன் எப்பயும் உன்னை பற்றி தானேப்பா பேசிகிட்டு இருப்பான். நீ தாலி எடுத்து கொடு, நீயும் உனக்கு ஒரு அண்ணன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து மீனா தான் தாலியெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. மனோஜ் இருந்துட்டு என்ன ரோகிணி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்த்து மறைக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக ஃபோட்டோவில் எடுத்து முடித்த உடனே மறுபடியும் நம்ம ரோகிணி கிட்ட அவங்க சொந்தக்காரங்க பேசுகிறதுக்காக வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நான் தான் வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை? எதுக்கு சும்மா என்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க? உங்கள் சொந்தமே வேண்டான்னு சொல்லிட்டு தானே நான் விலகி வந்துட்டேன். திரும்ப எங்கிட்டே ஒட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு அவங்கக்கிட்ட கோபமாக பேசுகிறாங்க. உடனே ஏதோ சொந்தக்கார பொண்ணாச்சேன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட பேச வந்தேன். நீ என்னடனா இப்படியெல்லாம் பேசுகிறேன்? நீ எப்போ அவனுக்கு சேகரை கல்யாணம் பண்ணியோ உன்னால தான் அவன் செத்து போனான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இனிமேல் நான் உன்னை பார்த்தாலே உன் கூட பேசவே மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட சண்டை போட்டு அந்த லேடி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வித்யாவோட சித்தியை அனுப்பி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரோகிணி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்யா மீனா கிட்ட கேட்கவும் உங்கள் சித்தியை சாப்பிட கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்கிறீங்க? எனக்கு சித்தியெல்லாம் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா இதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம செல்வம் இருந்துட்டு கல்யாணத்தில் நடந்த எல்லா வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம முத்துக்கு அனுப்பி விடுறாங்க. மீனாவையும் கூப்பிட்டு அதெல்லாம் பார்க்க சொல்கிறாங்க. கிறிஷோட பாட்டியை பார்த்துடுறாங்க. இவங்க வித்யா வீட்டு சைடா இல்லை முருகன் வீட்டு சைடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க.
இவங்க கோயிலுக்கு வந்த மாதிரி தெரியல. கல்யாணத்துக்கு வந்த மாதிரி தான் இவங்க அழகாக ரெடி ஆகிட்டு வந்திருக்காங்க. இவங்க விஷயத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அதனால் இது என்ன இது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணிக்கு விஷயம் தெரிஞ்சு உடனடியாக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, நீ வித்யா கல்யாணத்துக்கு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவளும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே, அத்தனை தடவை கூப்பிட்டு எப்படி வராமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியோட அம்மா சொல்லவும், அவள் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு வந்துட்டு என் கல்யாணத்தை முடிச்சு விட்டுட்டு போயிடாத. நான் முதல்ல என் கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிடல, இதில் நீ எதுக்கு அவள் கல்யாணத்துக்கெல்லாம் வர அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு கண்ணா பின்னான்னு அவங்க அம்மா பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுடுறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறத கேட்டு இருக்கிறதா தான் இரு, இல்லாட்டி உன்னை மறுபடியும் நான் ஊருக்கே அனுப்பி விட்டுருவேன். அந்த முத்து மீனாவும் ஏதோ பெரிய கண்டுபிடிப்பாளி மாதிரி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. முன்னாலே எனக்கு என் வாழ்க்கையே போயிடும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. ரோகிணியோட அம்மா இதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து இருந்துட்டு ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்போ டிராஃபிக் போலீஸ் வந்து பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம அருண் நின்றுட்டுருக்காரு. அருணை முத்துவை பார்க்கவும், முத்து அருணை பார்க்கவும் பார்த்துட்ருக்காங்க. முத்துவோட பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அவரை போக சொல்கிறாங்க. அப்போ ஒரு அம்மா நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு வண்டி வேகமாக வந்து அவங்கள இடிச்சிட்டு போயிடுது. அந்த வண்டியை பிடிக்கிறதுக்காக அங்கே இருக்கிற மொத்த பேரும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க, போலீஸ் ஆஃபீஸரும். ஆனால் நம்ம முத்து இருந்துட்டு அவங்கள பிடிக்கிறது முக்கியம் இல்லை, அடிப்பட்டவங்களை முதல்ல காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே அதை வீடியோ எடுத்து பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.